அன்பான மக்களே, நம்மளோட எக்ஸிக்யூட் ப்ரொடியூசர்கிட்ட ஒரு செம்ம போஸ்ட் வந்திருக்குங்க. எனக்கு என்னன்னா பயங்கரமாக ரொம்ப பரபரப்பாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குங்க. மகாநதி டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த ட்ராக் வந்துக்கிட்டே இருக்கே, என்னான்னு தெரியலையே, முடிக்க போகிறாங்களா அப்படின்னு ஒரு யோசனை வருது எனக்கு. சூப்பராக ஒரு பிக்சர் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பார்க்கில் போய் காவேரி உட்காந்துருக்காங்க, விஜயும் உட்காந்துருக்காரு. மேலே டைன்னு ஒரு குட்டி பாப்பா. 2 பேரும் யோசிக்கிறாங்க, என்னவா இருக்கும். காவேரி நம்மக்கிட்ட ஏதோ சொல்ல வரா, உங்ககிட்ட பேசணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க. அப்போ ஏதோ சொல்ல வர்றா அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னு விஜய் யோசிக்கிறாரு. காவேரி சொல்லலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. சூப்பர் போஸ்ட்டை போட்டு காவேரி கன்சீவாக இருக்கிற மாதிரி அழகாக ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காங்க. செம்ம வீக் ஆஃப் ஃபேன்ஸ்லாம் செம்ம ஹாப்பி. விஜய் காவேரி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த ட்ராக்கு. ஆனால் எனக்கு என்னமோ என் பச்சி சொல்லிகிட்டே இருக்குங்க, சீக்கிரமாக அந்த ட்ராக்கை கொண்டு வராங்களே. டக்கு டக்குன்னு விஜய்கிட்ட சொல்லாமல் வைப்பாங்க நம்ம இதை நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் விஜய்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. இப்போ இந்த போஸ்ட்டை பார்த்தா சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது தான் விஜய்கிட்ட சொல்கிறது. சொன்னோடனே விஜய் கையில் பிடிக்க முடியாதே. அப்போ காவேரியே இழுத்துட்டு தான் போவார், வா வீட்டுக்கு போகலாம், நம்ம வீடு தான் அது, இது இல்லை உன் வீடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ காவேரிக்கு அவங்க அம்மாவுக்கு சண்டை வருமா, பேசாமல் இருப்பாங்களா, இல்லை விஜய் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி தெரில. எனக்கு என்னமோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது இந்த சீரியல். முடிச்சிருவீங்களா டைரக்டர், நோட் பண்ணுங்கள் அப்படின்றத நம்மளோட சைட்லேருந்து கேட்குறோம். செம்ம போஸ்ட்டு, நிஜமாகவே எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரை பாராட்டணுங்க. அவ்வளோ அழகாக சூப்பர் போஸ்ட் போட்டிருக்காரு. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதான். இப்போ பார்க்கில் கூப்பிட்டு போய் காவேரி கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா விஜய் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவார், பயங்கர ஹாப்பியாகிடுவார். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நாளைக்கு செயின் மேட்டர்லேயே அவங்க அம்மா என்னடி ஏதுடி அப்படின்னு கேட்குறாங்க. காவேரி சமாளிப்பாங்களா அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், இல்லை நான் சேர்த்து வச்சுருந்த காசுலேருந்து வாங்கினேன் அப்படின்னு சொன்னாலுமே, எப்போ போய் வாங்கினேன், எதுக்கு வாங்கினேன், எங்ககிட்ட சொல்லாமல் ஏன் வாங்கினேன் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதுக்கு காவேரி இந்த மாதிரி சமாளிப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. சமாளித்து ஒரு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னு தான் தோணுது. ஆனால் இப்போ கன்சீவாக இருக்கிறத இவ்வளோ சீக்கிரமாக விஜய்கிட்ட சொல்ல வராங்க அப்படின்னா விஜய்க்கு அவருக்கு துள்ளி குதிப்பாருங்க. அப்போ என்ன பண்ண போகிறாங்க யோசிக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். ஆனால் எனக்கு என்னமோ மகாநதியை சீக்கிரமாக முடிச்சிருவாங்களோ அப்படின்னு தோணுதுங்க. அப்படி உங்களுக்கு என்ன தோணுதா உங்களுக்கு அப்படின்னா சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ட்ராக்கெல்லாம் இவ்வளோ சீக்கிரமாக கொண்டு வராங்க அப்படின்னா அப்போ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி இதை வச்சு காவேரியை வீட்டுக்கு அனுப்பி தான் ஆகணும்னு சாரதா. யார் நம்ம ரைட்டர் சார் சொன்ன மாதிரி, யார் அணை போட்டாலும் யார் தடுத்தாலும் காவேரி நிற்காதுன்ற மாதிரி, இந்த கன்சீவாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு, ப்ரெக்னென்ட்டு காவேரி அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாருமே ஆஃப் ஆயிடுவாங்க. என்னடா சங்கதி அப்படின்ட்டு ஆஃப் ஆகிட்டு இப்போ விஜயோட நோக்கத்துக்கு தான் விடுவாங்க. விஜய் கையோட காவேரியை கூட்டிகிட்டு போகிற சுச்சுவேஷன் வரும். அப்போ காவேரி விஜய் கூட போகிற மாதிரி தான் வரும். இப்போ அவங்களே யோசிக்கிறாங்க இல்லையா, நம்ம போயிடலாமா அவர் கூட, இவ்வளோ அசிங்கப்படுறாரே, நம்ம அம்மா இவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்களே, அவர் என்ன தப்பு பண்ணார், ஒரே ஒரு விஷயந்தான் பண்ணார், அது நம்மளும் சேர்ந்து தான் பண்ணணும், அவர் மட்டும் எதுக்கு இந்த மாதிரி கஷ்டப்படணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. காவேரி பாசிட்டிவாக தான் விஜய்க்கு சாதகமாக யோசிக்கிறாங்க. அப்போ இந்த விஷயமும் வரப்போ ஃப்ரெண்டுக்கிட்டெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அடியே நீ முக்கியமாக அவர் உன் மேலே எவ்வளோ பாசமாக வச்சுருக்காரு விஜய், அப்போ நீ அவர்கிட்ட சொல்லி தான் ஆகணும், அவரோட குழந்தை தானே இது, அவர்கிட்ட சொன்னால் தானே அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு போக முடியும், நீ மூடி வச்சுக்கிட்டேன்னா எப்படி அவருக்கு தெரியும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ சரி ஃப்ரெண்டு சொல்கிறது கரெக்டு தான், நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு காவேரி பார்க்கில் உட்காந்து யோசித்து விஜயை வர சொல்லி பேசுகிறாங்களா அப்படின்னு தோணுது. அதுக்கு தான் இந்த சீன் போட்டிருக்காங்க, பார்ப்போம் சரிங்களா. ஆனால் காவேரி விஜய்கிட்ட சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது நல்ல விஷயம், சொல்கிறது தான் நல்லது என்னை பொறுத்தளவு. ஆனால் இந்த ட்ராக் சீக்கிரமாக கொண்டு போய் முடிச்சுருவாங்களா, இல்லை குழந்த குட்டின்னு கொண்டு வருவாங்களா, என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரில. அந்த மாதிரி கொண்டு போனால் கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த லவ் ட்ராக்லேருந்து கொஞ்சம் இந்த ட்ராக்குள்ளே வந்திருக்காங்க, குழந்தைன்ற ட்ராக்குள்ளே வந்துட்டாங்க. மகாநதி எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அது 4 சகோதரிகள் கதை இல்லையா, அந்த சகோதரிகள் கதை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத இந்த மகாநதியோட கதை. ஆனால் அதில் இந்த ஹீரோக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதான்.
ஆனால் விஜய்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பயங்கர ஹாப்பி ஆயிடுவார், பயங்கர சந்தோஷமாக ஆயிடுவார் இல்லையா? நம்மளே ஹாப்பியாக இருக்கோம் இல்லையா காவேரி கன்சீவாக இருக்கிறது. இன்னும் மக்களை சொல்கிறீங்க, உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா? சூப்பருங்க.